ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதால் ஆனந்தமே. ஜபம் அதை கேட்டிடும், கைகளை தட்டி பாடுவோம், எம் பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போ நம் இதயமதை, என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். ஆமென். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, இந்த மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஓஹோ, ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழி. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், நம்பிக்கையற்றோனாய் நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே. பாடுங்க, கிருபை கிருபை. நன்றியோடு சொல்லுங்க, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை. ஹல்லேலூயா. ஜபம் அதை கேட்டிடும், ஜபம் அதை கேட்டிடும், தேவன் எம் பிதா ஆனதால். இந்த வார்த்தை எல்லாரும் அழுத்தி சத்தமா சொல்லுங்க, ஜபம் அதை, தேவன் எம் பிதா ஆனதால். ஆமென். ஏறெடுப்போம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆமென். ஆனந்த பாடல் உடரபா ஹந்தரபா லக்தனரேபா. ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆமென். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, இந்த மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஹல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த நாட்களில் கர்த்தர் தியானிக்க வைத்த ஆமென் காரியங்களை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்பவைகள். ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள், இதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஜெபத்தின் மேன்மை, ஜெபம் எவ்வளவு முக்கியம், ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை
வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். ஆதியாகமத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நமக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து ஆரம்பமாகிறது ஜெபத்தின் அனுபவம். வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான யோவானுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்ட காட்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே தூபமாய் இருக்கிறது காண்பித்து கொடுக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தின் அவசியம், ஜெபத்தின் முக்கியம். நாம எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மை குறித்து சொல்லப்படுகிற சாட்சிகளில் ஒன்று அதுவாய் இருக்கணும். ஆமென். இவன் யார் தெரியுமா? இவன் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே அனனியாவின் இடத்திலே கர்த்தர் பேசும்போது பவுலை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 9:11 பிற்பகுதியில ஆமென், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இது அவனே சொன்ன சாட்சி கிடையாது, இன்னொருத்தன் ஆளை வச்சு சொன்ன சாட்சியும் கிடையாது, கர்த்தர் சொன்ன சாட்சி. அவன் யார் தெரியுமா? ஜெபம் பண்ணுகிறவன். நம்மை குறித்து இப்படி அவர் சாட்சி கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்மை குறித்து கொடுக்கப்படுகிற சாட்சிகளில் இது ஒன்றாய் இருக்கணும். இவன் யார் தெரியுமா? ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ஜெபம் மிக அவசியம். ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப தாழ்த்தி ஜெபிக்கிறான். தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டு லோத்துக்காக, குடும்பத்துக்காக தன்னை சாம்பல் என்றான், தூள் என்றான். அடியேன் பேச துணிந்தேன். தன்னை மிகவும் தாழ்த்தி ஜெபிக்கிறான். ஈசாக்கின் ஜெப அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். அவனுடைய திருமண காரியத்தை ஆனாலும் சரி, அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்து கண்களை ஏறெடுத்த போது ரெபேக்காளை மூத்த வேலைக்காரன் அழைத்து கொண்டு வருகிறான். பிள்ளை இல்லை, மனைவிக்கு மலடியா இருக்கிற பிள்ளை இல்லை. பைபிள் சொல்லுது ஈசாக்கு வேண்டிக் கொண்டான், பெற்றுக்கொண்டான். ஈசாக்கின் ஜெப வாழ்க்கை வாக்குத்தத்த சந்ததி. அவன் வாக்குத்தத்த சந்ததினால சும்மா கிடைக்குமா? கிடைக்காது. ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஈசாக்கின் வாழ்க்கையில வாக்குத்தத்த சந்ததினா சுதந்திரவாளி. சுதந்திரவாளியா இருந்தாலும் பைபிள் காட்டுது ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தின் அவசியம் ரொம்ப முக்கியம். அதான் எங்க அப்பா ஜெபம் பண்ணியாச்சுல, இனி நான் ஜெபம் பண்ணணுமா? இல்ல, உங்க அப்பா ஜெபம் பண்ணியாச்சு, நீ வளர்ந்தாச்சு, இனி நீ ஜெபம் பண்ணி நீ பெற்றுக்கொள்ளணும். ஆமா. இன்னைக்கு எதுக்காக இது சொல்றேன்னா, இன்னைக்கு யூடியூபை தட்டினா ஆமா செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் அதில் அநேக காரியங்கள் துருபதேசங்களா இருக்கிறது. ஜெபத்தை அவ்வளவு ஜெபத்தின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை அப்படியே அடிக்கிறது மாதிரி, நீ ஜெபிக்க தேவையில்லை, விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்கிற நிலைக்கு கொண்டு போகிறது மாதிரி இன்னைக்கு அநேக பிசாசானவன் அப்படிதான் நுழைவான். பிசாசு அப்படி கண்ணை உருட்டிட்டு கொம்பெல்லாம் வச்சுட்டு வரமாட்டான். அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டுதான் ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைவான். ஆமென். எனவே இது ரொம்ப கவனிக்கணும். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஈசாக்கு ஒவ்வொன்றையும் ஜெபித்து தான் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். யாக்கோபுடைய ஜெபம் என்பது தாத்தா அப்பாவை விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதோ அதை விட ஜெபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை விட ஈசாக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை விட யாக்கோபு இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் ஆபிரகாம் எப்படி ஜெபித்தாரோ அதை விட அதிகமா ஈசாக்கு ஜெபிக்கிறாரு. ஈசாக்கு எப்படி ஜெபித்தாரோ அதை விட அதிகமா யாக்கோபு ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் போராடுறான், அவன் அழுது கெஞ்சுறான். இப்படி ஆபிரகாம் ஜெபித்ததாக பார்க்க, ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்க்க முடியுது, ஈசாக்குடைய ஜெபத்தை பார்க்க முடியும். ஆனா இது எல்லாத்தையும் விட மேலா யாக்கோபுடைய ஜெபம் இருந்துச்சு. ஜெப அனுபவம் தலைமுறை தலைமுறை தாண்ட மங்க கூடாது, அது இன்னும் பற்றி எறியணும். என் தகப்பன் ஜெபித்ததை விட நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கிறதை விட என் பிள்ளை ஜெபிக்கணும். இதுதான் ஒரு என்ன சொல்ல, நம்முடைய தலைமுறை இப்படி நிக்கணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே ஜெபம் ரொம்ப கெஞ்சுவான். மோசே ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்கிறது. ஆமென். தாவீதுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடும், தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். தன்னுடைய சூழ்நிலையில் கர்த்தர் தந்த ஒவ்வொரு வார்த்தையும் நினைத்து
ஆண்டவரே, நான் இப்படி இருந்த போது எனக்கு இப்படி பேசுனீங்களே. அதான் 119வது சங்கீதத்துல இருக்குல்ல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அவன் ஜெபத்தில் அவன் தியானிக்கிறான், தியானம் பண்ணி ஜெபிக்கிறான். தானியேலை பார்த்தீங்கன்னா உபவாசித்து ஜெபிப்பார், எந்த ஒரு காரியத்துக்கும் உபவாசிச்சிருவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் இப்படி ஒவ்வொருத்தரையா எடுத்து சொல்றேன்னா, இவங்க வாழ்க்கை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை காட்டுது. இனி யாரு சொல்லி ஜெபிக்காம இருக்க போறீங்க? ஏமே, இவர்களுடைய வாழ்க்கை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை காட்டுது. இனி யாரு சொல்லி நீங்க ஜெபம் தேவையில்லைன்னு சொல்ல போறீங்க? சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி அது இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல, இனி நம்ம சைன் போட்டு எடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஓகே, அப்படின்னா பேதுரு எதுக்கு ஜெபிக்கணும்? பவுல் எதுக்கு ஜெபிக்கணும்? அப்போஸ்தலர்கள் எதுக்கு ஜெபிக்கணும்? அவங்க இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறார்கள். வழக்கமாய் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தையே செட் பண்ணி இருக்கிறாங்களா? ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறையுதோ அன்னைக்கு நம்முடைய மாம்சம் ரொம்ப எழும்ப ஆரம்பிச்சிடும். நம்ம சர்ச்சுக்கு ரெகுலரா தான் வருவோம், எல்லாம் நல்ல பைபிள்லாம் படிப்போம், எல்லாம் ரெடியா. என் வாழ்க்கையில ஜெபம் குறையுதுனாலே என்னுடைய மாம்சம் எழும்ப ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிதான் அப்ப பலவீனம் தான் என்னில் ஓங்கி நிற்கும். என்னால போராட முடியாது, என்னால மேற்கொள்ள முடியாது, என்னால சுதந்திரிக்கு. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. பலவீனம் ஓவராக என்ன ஆகும்? ஒரு கிளாஸ் தண்ணி கூட யாராவது எடுத்து தான் நம்ம வாயில ஊற்றி தர வேண்டும். நம்மால எடுத்து கூட குடிக்க முடியாத நிலைமை. இதுதான் பலவீனத்தின் விளைவுகள். பலவீனம் எழும்ப 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 நம்மால மேற்கொள்ள முடியாது, போராட முடியாது, தொடர முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இது பிசாசின் மிகப்பெரிய தந்திரம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சம் பலவீனம் உள்ளது, அதுக்கு தான் நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், நீ ஆவியில ஜெபம் பண்ணு. பத்ம தீவை எப்படி யோவான் மேற்கொண்டார்னா, ஆவியில. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அதுக்கப்புறம் பத்ம தீவை குறித்து யோவான் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் பரலோகத்தை குறித்து பேசுறான். அவன் மாம்சத்தில் இருந்த போது அல்லது மாம்சத்துக்குள்ளானவனாய் காணப்பட்ட போது பத்ம தீவை குறித்து பேசுகிறான், ஆவிக்குள்ளான போது பரலோகத்தை குறித்து பேசுகிறான். ஜெபத்தின் மேன்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் அவசியத்தை, ஜெபம் இல்லாத வேற எந்த காரியத்துக்கும் ஜெபித்துதான் ஆகும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் ஜெபத்தை தான் முன்னாடி வைக்கிறார். ஜெபம் 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 ஜெபம். ஆமென். நம்ம ஜெபிக்க சொல்லுவோம், தப்பு கிடையாது. பாஸ்டர்ஸ்ட ஜெபிக்க சொல்லணும், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். மூப்பர்கள்ட்ட அல்லது விசுவாசிகள்கிட்ட நமக்கு தெரியும் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி நம்பிக்கைக்குரியவங்க சிலர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்றது தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, 10 பேர்ட்ட ஜெபிக்க சொல்லிட்டு நம்ம சும்மா இருப்போம் தெரியுமா? அதுதான் தப்பு. 10 பேர்ட்ட ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லிடுவோம். யூடியூபை பார்ப்போம், 10 மீட்டிங் பார்ப்போம், 10 நம்பர் எடுப்போம், ஃபோன் பண்ணி ஹலோ பிரேயர் சென்டரா, எஸ் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து இவங்களுக்கு ஒரு ஃபோன், ஹலோ ஜெபம் பண்ணுங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபோன், ஓகே, தப்பு கிடையாது. ஆனா நாம ஜெபிக்கிறோமா? நான் ஜெபிக்காம எனக்காக 10 பேரை ஜெபிக்க சொல்றதுல தப்பு. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பேதுரு, யோவான், யாக்கோப தமக்காக ஜெபிக்க சொல்லிட்டு அவர் போய் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். சரி, இவங்க ஜெபிக்கிறாங்களா வந்து பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல எந்த ஜெபம் கை கொடுத்தது? அவர் செய்த ஜெபம். நமக்கு தெரியாது எத்தனை பேர் ஜெபிப்பாங்க. ஜெபிக்க இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் தூங்கல. அவங்க இருக்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இந்த ஜெபம் எனவேதான் இயேசு ஜெபத்தை முடிச்சிட்டு வந்து பேதுருவை பார்க்கல, ஜெபத்தின் நடுவுலயே 2 தடவை வந்து பார்க்கறாங்க. இதுக்கும் ஜெபம் பண்றாங்களா? ஏன்னா ஒருத்தங்க நமக்காக ஜெபிக்கும் போது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க?
ஏன்னா இவர் மிகவும் வியாகுலப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னொரு பிரேயர் சப்போர்ட் தனக்கு கிடைக்காததை உணர்றாரு. உணர்ந்ததும் போய் பார்க்கிறாரு, இவங்க என்ன பண்றாங்க, உண்மையில இவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்க்கும்போது ஒருத்தரும் இல்லை, தான் மாத்திரம் போராடி கொண்டிருக்கிற நிலைமை. நம்முடைய ஜெபத்தில் இது தெரியும். நமக்கு சில நேரத்தில் நம்மளால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியாது. ஆனா நமக்காக இன்னொருத்தங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பலனை நம்மால சுதந்திரிக்க முடியும், நமக்கு அதில் ஃபீல் பண்ண முடியும். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் அதை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், போன வருஷமா. ஆமா, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சாட்டர்டே சில காரியங்கள் நிமித்தம் ரொம்ப சோர்ந்து போய் அன்னைக்கு ஃபுல்லா ஜெபத்தில் இருக்கலாம் நினைச்சேன். ஆனா ஒரு 1 ஹவருக்கு மேல முடியல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேர போய் அப்படி சோர்ந்து போய் இருந்துட்டேன். சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றேன், ஒழுங்கா சாப்பிட முடியல. அப்படியே பிரேயர்ல இருக்கிறேன், ஆனா பிரேயர் பண்ண முடியல. ஒரு மாலையில ஒரு 7 மணி, ஒரு 8 மணி இருக்கும், திடீர்னு ஒரு பலன் வந்துச்சு. திடீர்னு ஒரு பலன். அப்படியே போனேன், பின்னாடி சண்டே ஸ்கூல் நடக்கிற இடத்துல போய் நல்லா பிரைஸ் பண்ணி எங்கிருந்து இந்த பலம் வந்துச்சு? ஆமென். நேர ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆராதனை முடித்து விட்டு அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது, பாஸ்டர் இப்படி நாங்கள் சனிக்கிழமை நாங்கள் இப்படி சேர்ந்து சிலராக சேர்ந்து ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி நாங்கள் சனிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு உங்களை காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் அப்படி ரொம்ப டல்லாக சோர்ந்து போய் என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த ரூமுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறத காட்டினாங்க. நாங்கள் உடனே நாளைக்கு ஆராதனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, இவர் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறாரு, இவர் டல்லாக இருக்கிறாரு, நாளைக்கு எத்தனை பேர் இந்த ஆராதனையை பார்ப்பாங்க, நம்ம இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு ஈவினிங் 7 மணிக்கு ஜெபம் பண்ணுறாங்க. 8 மணிக்கு எனக்கு பலன் கிடைக்குது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதா இருக்கும். அந்த நேரத்தில் நான் ரிக்வெஸ்ட் அனுப்பல, பரலோகம் ஜெபிக்க வச்சது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தினுடைய வேல்யூவை மட்டும் அதை மறந்துடவே கூடாது. ஜெபம் ரொம்ப அவசியம். நான் என் வாழ்க்கையில் ஜெபிக்காம எனக்கு ஒரு வாசல் திறக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் என்னையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் 10 பேரை ஜெபிக்க சொல்லி நான் எனக்காக ஜெபிக்காமல் எனக்கு ஒரு வாசல் திறக்கணும் நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் என்னையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன், அல்லது நான் என்னையே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும், அது என்ன விட அவருக்கு தெரியும். அடுத்த நாளும் காட்டி கொடுத்து ஜெபிக்க வைக்கல, அடுத்த நாள் என்னதான் ஜெபிக்க வச்சார். இது நல்லா இருக்கேன் ஆண்டவரே, நான் டல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறவங்களை வச்சு ஜெபம் பண்ண வைங்க. அப்படி இல்லை. இந்த சாட்சியான ஒரு நாள் இன்னொரு வாட்டி லாஸ்ட் இயர் 2021 ஜனவரி, அதாவது 2020 டிசம்பர், 2021 ஜனவரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல கால் வலி. ஏன்னா கண்டினியூஸாக மீட்டிங் ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்ல கால் வலி ஆரம்பிச்சிட்டு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். நின்று இப்படி பேசிட்டு போய் உக்காந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தம்பி ஜஸ்டின் தான் வந்து காலில் எண்ணெல்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பான், ஒன்றும் நடக்கலை. என்னாண்டு எனக்கு ஃப்ரீயா அப்படி நின்று அப்போ அம்மா சொன்னாங்க, நீ உட்காந்து பேசணும். ஐயோ, இந்த வயசுலேயே உட்காந்து பேசுறதா? அது நடக்காது. பயங்கர கால். திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து ஒரு பாஸ்டருடைய மனைவி ஃபோன் பண்றாங்க. ஒரு திங்கக்கிழமை காலையில ஃபோன் பண்ணி, பாஸ்டர், நான் இத்தனைக்கு அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்க என்ன நேராக பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆன்லைனில் பார்த்துருக்கலாம். ஆண்டவர் 1 வீக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஏதோ ஒரு பலவீனம் உங்களை வந்து ரொம்ப மேற்கொள்ள துடிச்சிட்டு இருக்கு, ஒரு 1 வீக்கா ப்ரேயர் பண்ண சொல்றாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஒரு திங்கக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப பெயின்ல முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி அப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு ஒரு கால் வலி ரொம்ப நாளாக இருக்குது, தேங்க்யூ, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல, இனி
இனி அந்த பெயின் இருக்காது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த வலி அப்படியே போயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார். ஆமென். சில பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது அது என்னை விட அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை விட அவருக்கு தெரியும். அவர் ஜெபிக்க வைப்பார். யாருன்னே தெரியாது, நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாம நல்லா இருக்கும் போது இது நடக்காது. நல்லா இருக்கும் போது நாம தான் ஜெபிக்கணும். நமக்கு தெரியும், அது அவருக்கு தெரியும். எனக்கு என்ன பலன் இருக்கு, எனக்கு என்னால எது செய்ய முடியும். அவர் நேற்று ஒரு வார்த்தையை நான் மெடிடேட் பண்ண, எனக்கு ரொம்ப ரொம்ப பலனா இருந்துச்சு. ஏமே ஆமாம், அது செய்தி அல்ல, இருந்தாலும் நான் அதை டச் பண்ணதுனால சொல்றேன். கிதியோனை ஆண்டவர் அனுப்புவார். அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புவார் அப்படின்னா, ஆமென், நியாயாதிபதிகள் 6:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆனா உண்மையிலே கிதியோனுக்கு உள்ள மீதியானியரை மேற்கொள்ளுகிற பலன் இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்படி இருந்திருக்குமானால் அவன் இதுக்கு முன்னாடி மீதியானியரை மேற்கொண்டிருப்பான்ல. இப்போ ஆண்டவரே, அவனுக்குள் இருக்கிற பலன் என்ன பலன் ஆண்டவரே? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கான பலன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்ல. போவதற்கான பலன் இருக்கிறது. அந்த பலத்தை பயன்படுத்தி அவன் புறப்படுகிறான். பைபிள் சொல்லுது 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்போ கிதியோனே, உனக்கு ஒரு பலன் இருக்குல்ல, அதை நீ பயன்படுத்து. இருக்கிறத நீ பயன்படுத்து, இல்லாததை நான் உனக்கு தருவேன். ஆமென் ஆமென். இருக்கிறத பயன்படுத்து. என்ன பலன் பா உனக்கு இருக்கு? நான் வந்து ஆராதிக்கிறேன், இந்த பலன் மட்டும்தான் இருக்கு. அடுத்த பலன் என்ன, அடுத்து எனக்கு தெரியாது. இருக்கிறத நீ பயன்படுத்து, இல்லாததை உனக்கு தருவார். ஹalleluya. ஆமென். இல்ல, நான் அதை மேற்கொள்ள மாட்டேன், மேற்கொள்ளுகிற பலன் இல்ல, அது இல்ல, இது இருக்கு. என்ன இருக்கு? உன்னை அனுப்புறேன்ல, போ. அதுக்கப்புறம் நான் தரேன். உனக்கு இருக்கிற பலன். ஆமென். உனக்கு இல்லாத பலனை வச்சு இல்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. இருக்கிறத பயன்படுத்துங்க, இல்லாததை தருவார். ஆமென். இது செய்தி அல்ல, ஆனால் இது என்னை கடந்த நாளில பலப்படுத்தினதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறாரா, ஜெபிக்க தூண்டுறாரா? அந்த நேரத்தில் உங்க சோம்பேறித்தனத்தை அசதியாய் கவனிக்காம அதை விட்டுறாதீங்க. இருக்கிற தருணம், கிடைக்கிற தருணம், இருக்கிற பலன், இதை கண்டிப்பா பயன்படுத்தணும். காரணம், ஜெபம் மிக மிக அவசியமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:4. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினாலே அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பார்த்து செவி கொடுப்பார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, பார்த்து செவி கொடுப்பார். எதை பார்த்து இங்க செவி கொடுக்கிறார் தெரியுமா? அவனை பார்த்துல, அவனை பார்த்தா அவருக்கு செவி கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு காரணமே யாருதான்? யோவாகாஸ் தான். நீங்க இதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல ராஜாவாக வைக்கிறார். 17 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணி. 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? 3வது வசனம், இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலே, அவனுடைய குமாரன் பெனாதாத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார்.
இந்த நேரத்துல தான் யோவாகாஸ் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன் பிழைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நோக்கி பிரார்த்திக்கிறான், ஜெபிக்கிறான். அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்து, நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு தேவன் பதில் தந்ததற்குடைய மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய நீதியோ ஒண்ணும் இல்லை. நிறைய ஜெபத்துக்கு நாம் பெற்றுக்கொண்ட பதிலுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்மை பார்க்கிறார், நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அப்ப இந்த இடத்துல யோவாகாசே, உன் கிரியைகளின் நிமித்தம் உனக்கு பதில் கிடைச்சிருக்கும்னா நிச்சயமா கிடைச்சிருக்காது. தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் உனக்கு இந்த பதில் கிடைத்திருக்கிறது. இனி நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இனி திருப்பியும் தேவனை கோபப்படுத்தாதபடிக்கு பயத்தோடு வாழணும். மனாசே அப்படிதான் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்து கர்த்தர் இறங்கி அவனுக்கு கிரியை செய்ததும் அவன் ஓடி போய் என்ன பண்றான் அப்படின்னா, தேசத்தில் இருக்கிற அவ்வளவு விக்கிரகங்களையும் அடிச்சு போட்டான். இனி இதெல்லாம் இருக்கக்கூடாது. இனி ஒரு விசை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பொல்லாப்பு வந்து விடக்கூடாது. இனி ஒரு விசை நான் தேவனை கோபப்படுத்துகிறவனாய் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் ஜெபிக்கும் போது நாம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். 118வது சங்கீதம் எடுக்க வேண்டாம், 5வது வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். எப்படி செவி கொடுத்தார்னா, என் நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதம் 3:1 தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். 3வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள், 1-4 வாசியுங்கள். சங்கீதம் 3:1-4. கர்த்தாவே, கர்த்தாவே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அளித்தார். எங்கிருந்து தாவீது கூப்பிடுறீங்க? சத்துருக்களின் நடுவில் இருந்து அவர் பார்த்து. மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு பார்த்து கேட்கிறார். உண்மையில கஷ்டப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஆண்டவரை மாதிரி அன்புள்ள தேவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கடலில் மூழ்கின பேதுரு கூப்பிடுகிறான். அது விசுவாசம் உள்ள ஜெபமா, அவிசுவாசம் உள்ள ஜெபமா? விசுவாசம் உள்ள ஜெபம்னா அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் கேட்டாரா இல்லையா? அவன் என்ன நினைச்சிட்டான்? இதோட சில ஜெபங்கள்ல நம்மையா தாண்டி சில சந்தேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உடனே கை நீட்டி அவனை பிடிச்சு. ஆமென். அப்போ இந்த இடத்துல உண்மையில அவனுடைய விசுவாசத்தை அளந்து அவனுக்கு அவர் பதில் கொடுத்திருப்பார்னா, பேதுரு முடிவு அங்க இருந்திருக்கும். இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்னா, அவன் சூழ்நிலையை பார்க்கிறார். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான்? இந்த யோவாகாஸ் நிமித்தம் தேசத்துல இத்தனை பொல்லாப்பு அவன் அறிந்து கொண்டான், அதை உணர்ந்து கொண்டான். என்னாலதான் இனி என்ன வழி? ஒரே வழி, கர்த்தரை நோக்கி கெஞ்சணும், கர்த்தரை நோக்கி பிரார்த்திக்கணும். அவன் தேவனை நோக்கி ஜெபித்த போது அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்து, அப்ப தேவன் கையை பிடிச்சிட்டு தான் அவனை திருத்துறார் அல்லது அவனை மாற்றுகிறார், அவனை உணர்த்துகிறார். கையை பிடிச்சிட்டு உடனே கை நீட்டி பிடிச்சு, ஏன்னா சூழ்நிலையை பார்க்கிறார். இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைன்னு அவனை தூக்கி விடணும். எருசலேமிலிருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போகிறான், கள்ளர் கையில் அடிபட்டு குற்றூராய் விடப்படுகிறான்.
ஆசாரியனும் லேவியனும் விலகி போகும்போது சமாரியன் அங்கே வருகிறான். அந்த இடத்துல அவனுக்கு கிளாஸ் எடுக்கல. உன்னை யார் இங்க இருந்து அங்க போக சொன்னா? ஒழுங்கா இங்க இருந்திருக்கலாம்ல. கிளாஸ் எடுக்கல. கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா கிளாஸ் முடியறதுக்குள்ள அவன் கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் எப்படி கிடக்குறான்? குற்றுயிர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடைசி ஜீவன் மட்டும் இருக்கு. எல்லாம் அவனுடைய பலம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, ரத்தமும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைன்னா அவன் சூழ்நிலையை பார்த்து அவனை தூக்கி விடுகிறார். தூக்கி விட்டுட்டு சத்திரத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். நாளைக்கு நான் சத்திரத்துல வந்து பார்ப்பேன் என்று சொன்னார். உன்னை எந்த இடத்துல இருந்து தூக்குனேன்னு அங்க வந்து பார்ப்பேன் என்றல்ல, உன்னை எங்க கொண்டு நான் சேர்த்தேனோ அங்க வந்து பார்ப்பேன். பார்த்து பதிலளிக்கிற கர்த்தர். இன்னைக்கு அநேக பதிலை நாம் பெற்றுக்கொண்டது நாம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து. 40வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அடுத்த வசனம், பயங்கரமான குழியில். இங்கே நான் எங்கிருந்து கூப்பிடுறேன் தெரியுமா? பயங்கரமான குழி, உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்து. கர்த்தர் பார்க்கிறார். இந்த இடத்துல இவனை விட்டா இவன் கதை முடிஞ்சிரும். பார்த்து பார்த்து செவி கொடுக்கிறார். அது எப்படி செவி கொடுக்கிறார்? என்னிடமாய் சாய்ந்து, என்னிடமாய் சாய்ந்து. அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார். அதுதாங்க அவருடைய கிருபை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார். என்னிடமாய் சாய்ந்து. புலம்பல் 3:55 எரேமியா இப்படி சொல்லுகிறார். புலம்பல் 3:55, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அடுத்த வசனம், என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர். அந்த நேரத்துல நான் எங்க இருக்கிறேன்னு பார்க்கிறார். நான் மகா ஆழமான கிடங்கிலிருந்து. நம்ம எங்கிருந்து அவரை கூப்பிடுறோம் என்பதை அவர் பார்க்கிறார். நெருக்கத்திலிருந்து நீ அவரை கூப்பிடும் போது நீ எப்படி நெருக்கப்படுகிறாய் என்பதை அவர் பார்க்கிறார். உன் சத்தத்துக்கு அந்த நேரத்தில் அவர் செவியை அடைக்க மாட்டார், அவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க காரணம் அவருடைய இரக்கம் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவேதான் தானியேலுக்கு தேவ தரிசனம் வெளிப்படுத்தப்பட்ட போது தானியேல் தேவ சமூகத்தில் நின்று என்ன ஜெபம் பண்ற தெரியுமா? எங்க நீதியை நம்பி நாங்க கேட்கல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறோம், உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். இன்னைக்கு நாம ஆமென் தேசத்துக்காக அப்படிதான் தேவ சமூகத்தில் கெஞ்ச வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே பாருங்கப்பா, இந்த கொள்ளை நோயினால் இந்த தேசம் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறது, நீங்க பார்த்து பதில் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் கிருபையா இறங்க. அவர் ஜெபத்தை நாம ஜெபிக்கும் போது நம்ம இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியுங்க. ஆமென். நாத்தான்வேல் தேவ சமூகத்தில் வரும்போது என்ன சொல்றாரு? நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன். எப்படி பார்க்கிறாரு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க இங்க வந்திருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்தீங்கிறத பார்த்து உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பார்க்கிறவர் பார்த்து. ஆமென். கஷ்டத்திலே நாம போய் உட்கார்ந்து இருக்கும் போது பார்க்கிறார். எதை பார்க்கிறார் தெரியுமா? நாம எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்தோம் இல்லை, நாங்கள் அப்படிதான் பார்ப்போம். எத்தனை மணிக்கு? அவர் அப்படி இல்லை. எங்க இருந்து எவ்வளவு கஷ்டத்திலிருந்து வந்திருக்கான் தெரியும். மோசேக்கிட்ட எப்படி சொன்னா தெரியுமா? என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன் என்று. உண்மையிலே ஆண்டவர் கேட்டிருக்கு. ஏன்னா அவங்க அவருடைய நாமத்தையே மறந்துட்டாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார்? ஆண்டவர் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டா நாமத்தையே மறந்துட்டாங்க. இந்த ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணி இருப்பாங்க? ஆனா அவங்க உபத்திரவத்தை பார்த்தார் ஆண்டவர். பார்த்து கேட்டார். ஆகாரின் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த உபத்திரவத்தை பார்க்கிறானே. அப்போ என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் என் நிலைமை அவருக்கு தெரியும். நான் அப்பான்னு கூப்பிடும் போது இதுக்கு பின்னாடி இருக்கிற வலி என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஜெபித்த போது பார்த்தா
இஸ்ரவேலர்கள் கூக்குரல் இட்ட பிறகுதான் பார்க்கிறார். அவங்க பெருமூச்சின் சத்தம் கேட்டுதான் வரார். உன் வேதனை நெருக்கத்தை காரணம் காட்டி ஜெபிக்காமல் இருக்கிறாயோ, நீ ஏன் கர்த்தருடைய பார்வைக்கு மறைந்து மறைந்து போகிறாய்? சரி, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இந்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நீ அப்படி ஓரமா போறியா? இல்ல இல்ல, இதுல இருந்து வெளியே வரதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் செஞ்சு, அதனாலதான் இனி அவ்வளவுதான், ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்க மாட்டார் சொல்லிட்டு நீ ஒதுங்கிறாத. உன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய முகத்துக்கு நோக்கி பார். இரக்கத்துக்காய் நீ கெஞ்சுவாயானால் இதோ உன் ஜெபத்தை செவி சாய்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்து செவி கொடுக்கிறார். ஆமே, முழு விசுவாசத்தோடு பேதுரு, சந்தேகம் உள்ள இருக்கு, ஆண்டவரே ரட்சியும் என்கிறார். ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு ஏன் சந்தேகம்? ஆமே, அந்த இடத்துல நீதிக்கு தக்க பலன் கொடுக்கல, அவருடைய இரக்கத்துக்கு தக்க பலன் கொடுக்கிறார். நான் இதை தியானித்த போது ஆண்டவரே, அப்ப நாம் பெற்றுக்கொண்ட ஜெபத்தின் பலன் எல்லாமே ஆமே நீங்க பார்த்து தந்ததப்பா, பார்த்து செஞ்சதப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் சூழ்நிலையை பார்க்கிறார். ஆமென். நான் ஆழமான கிடங்கில் இருக்கிறத பார்க்கிறார், நான் நெருக்கத்தில் இருக்கிறத பார்க்கிறார், என் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறார், பயங்கரமான குழியில் இருக்கிறத பார்க்கிறார், ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறார். நிச்சயமா என் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya. அவர் பார்த்து செவி கொடுக்கிறார், பார்த்து செவி கொடுக்கிறார். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது ரொம்ப கவனமாவும் இருக்கணும். சும்மா சோத்திரம் 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 சொன்னாலாம் அவர் பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு, ஆண்டவரே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எப்படி? ஏசி போட்டுட்டு பெட்ஷீட்டுக்குள்ள படுத்துட்டு, ஆண்டவரே என் ஜனத்தை நீ தூங்க, நீ தூங்க. வேதனை, என் பிள்ளை உண்மையில வேதனைப்படுறான், என் பிள்ளை உண்மையில கஷ்டப்படுறான். அவர் பார்க்கிறார். ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சியும். ஆண்டவரே, சிப்ஸ் வாயில போட்டுட்டு, ஆண்டவரே இப்போ ரட்சிப்பு உடனே. அவர் பார்த்து, நானும் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர் வருஷ கணக்கா. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு அவர் பார்த்து பார்த்து செவி கொடுக்கிறார். தாவீதுக்கு இப்படி செவி கொடுத்தார் தெரியுமா? 18வது சங்கீதத்துல தாவீதுனுடைய சாட்சி அது. 18வது சங்கீதம் அதனுடைய 4 முதல் வேகமாய் 6வது வசனத்தை வாசிங்க. நேரம். எனக்கு உண்டான நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அபயமிட்டேன்னு அழுறேன், சத்தம் போடுறேன். அப்பா நெருக்கத்தை பாருங்கப்பா, 4ல இருந்து பாருங்க. மரண கட்டுகள் என்னை சுட்டி கொள்ளுதுப்பா, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துதுப்பா, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொள்ளுது, மரண கண்ணி என் மேல விழுந்துட்டுப்பான்னு சொல்லிட்டு அவன் கதறின போது கர்த்தர் எப்படி செவி கொடுக்கிறாரா? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் அவர் சந்நிதியில், என் கூப்பிடுதல் நேரா எங்க போச்சு? அவருடைய சமூகத்தில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. செவிகளில் ஏறிட்டான். அது அப்படியே அந்த நம்ம பேசுற ஜெபம் அப்படியே டிராவல் ஆகி வேற எங்கேயும் போகல, அப்படியே அவருடைய சமூகத்தில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. ஏறினதும் கர்த்தர் என்ன செய்தார்? பொழுது பூமி அசைந்து. ஏன் அசைஞ்சுதான்? 13வது வசனம். கர்த்தர் வானங்களில் இருந்து குமரினார். அதன் அர்த்தம் என்ன?
இங்க இருந்து நான் கத்தின போது அங்க இருந்து கர்த்தர் எனக்காக கத்துறார். ஹalleluya. நான் இங்க இருந்து கத்தினா எனக்காக பரலோக தேவன் குமுறுவார். ஆமென். அவர் குமுறினாலே முடிஞ்சு. ஆமென். வானம் அசையுமா, பூமி அசையுமா. ஆமென். ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம ஜெபிக்கும் போது அவர் பார்க்கிறார். ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபத்திலே நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய சமூகத்தில் போய் ஏறணும். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க போவாங்க. நான் கார்ல இருப்பேன், அவரை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா நம்ம? இல்ல, எப்படி மனு கொடுப்போம்? அப்படி பணிந்து குனிந்து. இல்ல, 10 பேர் வச்சிட்டு இருப்பாங்க, நம்ம கையிலிருந்து வாங்கணும். அவர் பிரிச்சு படிக்கணும். அவருக்கு படிக்கும் போது அவருக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அடுத்ததை செய்யணும். இவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம கொடுக்கிறதுல இருக்கு, நம்ம எழுதுறதுல இருக்கு. இது சும்மா எழுதி போடுவோம், போட்டா அது அவங்க எங்கேயாவது போடுவாங்க. நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் பார்க்கிறார். பார்க்கிறார். என் புள்ள அபயமிடுறான். தாவீது அபயமிடுறான்னு தெரிஞ்சதும் அவர் குமுறினார், சத்தத்தை தொனிக்க பண்ணினாராம். ஜெபிக்கும் சபையே, ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் பார்க்கிறார். பார்த்து செவி கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவது பாருங்க, ஜெபிக்கிறவனுக்கு அவர் செய்கிற காரியம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். 2 நாளாகமம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிடுகிறார். அப்ப ஜெபம் அடுத்து, வாக்குத்தத்தம் அடுத்து, அற்புதம். என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு அவர் தருகிற வாக்குத்தத்தம் அல்லது வார்த்தை. இந்த 3 சொன்னேன், ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். இந்த 2 நடந்தவங்க கை தூக்குங்க. இந்த 2 நடந்தவங்க கை தூக்குங்க. நல்ல ஓகே. 2 பெருசா 1 பெருசா? 2 பெருசா 1 பெருசா? 2. சிலர் இப்படி எண்ணி பார்க்க, இந்த சைடு 1 இருக்கு. இந்த 2 நடந்திருக்குன்னா இந்த 1 நடக்குமா நடக்காதா? நடக்கும். சத்தமா சொல்லுங்க, நடக்கும். நடக்கும். ஹல்லேலூயா. ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். ஆமென். ஜெபிக்கிறவன், என் ஜெபம் அவர் செவிகளில் ஏறிட்டு என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை. ஆமென். என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு பதிலை தந்தது உண்டானால் நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதை காணதான் இன்னும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஜெபிக்கிறவனுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் அற்புதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். சும்மா அற்புதங்கள் அப்படின்னு இல்ல. இந்த வசனத்தை பாத்தீங்களா? அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை. அதன் அர்த்தம் என்ன? இந்த காரியத்தை அவனுக்காக மட்டும் செய்யறது. வந்த எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் அப்படின்னு இருக்கும், எல்லாருக்கும் சுகம் பெற்றார்கள் அப்படின்னு இருக்கும். அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, அவனுக்குன்னு நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். அத அவன் ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்ய மாட்டார் அவர். அவன் ஒன்னு சொல்லிட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு போ அப்படி சொல்லுகிறவர் அல்ல.
எதை சொன்னாரோ அதை செய்வார், அதை செய்வார், அதை செய்வார். ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்கிறவர் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். வாக்குத்தத்தம். அன்னாள் போயிருந்து ஜெபிக்கிறான். இங்கே எசேக்கியா ஜெபிக்க காரணம் என்ன அப்படின்னா வியாதி இல்ல. அப்போ நம்ம ஜெபிக்கலைன்னா நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்குன்னே சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார். ஹல்லேலூயா. உறவுல ஜெபிக்கிறவங்களுக்கு காரணங்கள் தேவையில்லை. ஜெபிக்க மறக்கும் போது தான் இப்படிப்பட்ட அன்னாள் ஜெபிக்க காரணம் என்ன? வாழ்க்கையில யார் அடைச்சு வச்சிருந்தா? பெனினால் அடைத்தாளா, கர்த்தர் அடைத்தாரா? ஆனா பழியெல்லாம் யார் மேல? அடைச்சு வச்சவர் இல்ல. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் மேல உனக்கு ஏன் இவ்வளோ கோபம்? ஏதோ அவ அடைச்சு வச்சது மாதிரி. அடைச்சு வச்சது கர்த்தர் இல்ல. அவ போய் என்ன செய்தா தெரியுமா? ஜெபம் பண்றா, ஜெபித்தாள். அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, ஏலியின் மூலமாய் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 1:10 அன்னாள் போய் ஜெபிக்கிறா. 1:17 அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. 1:20 கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்க ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். அப்ப ஜெபிக்கும் போது முதல்ல நம்ம எதை பார்க்கணும்? எதை கேட்கணும்? எதை தேடணும்? வார்த்தை. வார்த்தை கிடைச்ச அப்புறம் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் நல்லா புரிஞ்சுக்க. நமக்கு வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வரும்போது கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பார்னா, இவன் எப்போ ஜெபம் பண்ண போறான்? ஜெபிக்கிற நாம என்ன கேட்கணும்னா வார்த்தைய. வார்த்தை கிடைச்ச அப்புறம் என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமா? அற்புதம். அது எப்ப நடக்கும் அது அவருக்கு தெரியும். எப்படி நடக்கணும் அது அவர் தான் நடத்துகிறார். என் வேலை என்ன தெரியுமா? நான் அதை பார்க்கணும், அதை சுதந்திரிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது வார்த்தையை கேளுங்க. நீங்க உங்க காரியத்தை சொல்லும் போதே அதற்கேற்ற வார்த்தையை அவர் தருவார். அந்த வார்த்தையை பிடிச்சிருங்க. அந்த வார்த்தையில எவ்வளவு மாயை கிடையாது. மாயை பிடிச்சிட்டீங்கன்னா இப்படி 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 பிடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு மாயை. அது மாய்ந்து போனதும் நம்ம புஷ்ஷன் ஆயிரும், தளர்ந்துரும்ல. ஒரு பெரிய ஐஸ் கியூபை நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் பிடிக்க முடியாது. பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு வெயில் பட்டதும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருதுன்னா இது சொர்ண ஆயிருது. நம்ம வெறும் கை மட்டும் இப்படி இருக்கும். என்னடா அது உள்ள இருந்த ஐஸ் கியூபை காணலையே, ஏன்னா அது மாய்ந்து போய்விட்டது. இந்த பூமியில நம்ம பிடித்திருக்கிறது எல்லாமே அப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வச்சுட்டு யாராவது இருக்கிறீங்களா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் 2030 தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஒரு பிரயோஜனம் இருக்காது. இந்த பூமியில எல்லாமே ஒரு நாள் செல்லாம ஆகுங்க. ஆனால் இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இதுல ஒரு உறுப்பு கூட, ஒரு டாட் கூட மாறாது. நல்ல கையை தட்டி ஆமென். ஷஹாதாரபா. நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தார்னா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு இறுகமா பிடிக்க முடியுமோ அவ்வளவு இறுகமா பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அற்புதம் நடக்கும். நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு. ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல மழைக்காக எலியா ஜெபம் பண்ண கர்மேல் பர்வதத்தின் உச்சியில போவார். போகும்போது என்ன சொல்லிட்டு போறார் பாருங்க. 41வது வசனம் வாசிங்க. 18:41. பின்பு எலியா ஆகாவை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. கேட்கும் என்று சொன்னானா கேட்கப்படுகிறது என்று சொன்னானா? கேட்கப்படுகிறது. உண்மையில கேட்டுச்சாப்போ?
ஆனா அவன் காதுல கேக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் செய்ய போகிற காரியத்தை ஜெபிக்கிறவனுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். அவனால ஸ்மெல் பண்ண முடியும். இது இப்ப அடுத்து இதுதான் நடக்க போகுது. இன்னும் நடக்கல, ஆனா நடக்க போகுது. ஜெபிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற கிஃப்ட் அது. ரெகுலரா ஜெபிக்கிறவனுக்கு, எப்போவாவது ஜெபிக்கிறவனுக்கு இல்ல. ஒரு செய்தி கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிறவங்களுக்கும் அல்ல. ஏன்னா அந்த எலியாவின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன். இதுதான் அடையாளம். அதன் அர்த்தம் நான் டெய்லி தேவ சமூகத்தில் நிற்கிறவன். சில காரியங்கள் ஜெபிக்கிறவனுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஆபத்து வருது, போராட்டம் வருது, இந்த காரியம் இப்படி மாறப்போகுது, ஜெபிக்கிறவனுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். அவனால் அது உணர முடியும், அவனால் அது அனுபவிக்க முடியும். ரெகுலரா பிரேயர் லைஃப் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தைகளை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். நான் யாரையும் கை தூக்க சொல்லல. இப்போ கை தூக்கலைன்னா நம்ம ஒழுங்கா ஜோமெண்ட்ல நினைச்சிருவாங்க. அதனால நம்ம அப்படி இல்லை அது சொல்றது. ஏன்னா அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து இருக்கும் போது நமக்கு நிறைய வெளிப்படுத்துவார். அவர் சொல் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது அப்படின்னா, ஆமே, அங்க ஒரு சத்தம் இருக்கு. There is a sound of abundance of rain. ஒரு பெருமழையின் சத்தம் இருக்குது, அங்க கேக்குது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது சொல்லிட்டு நேரா போய் உட்காந்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு கூட இருக்கிறவன் சொல்றான், ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்னு. இவன் போய் பார்க்கறான், ஒண்ணுமே தெரியல. உடனே எலியா, ஐயோ நான் ஆகாவிட்ட இப்படி சொல்லிட்டேனேனா, இல்ல நீ இன்னும் 7 விசை போய் பாரு. எப்படி சொல்ற? எனக்கு அதுதான் ஆச்சரியம். 7வது விசை பார்த்தால் ஒரு அடையாளம் தெரியுங்கிற நம்பிக்கை எப்படி எலியாவுக்கு வந்துச்சு? 43வது வசனத்தை வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புது. ஜெபிக்கிறவனுக்கு காண்பிக்கப்பட்ட அடையாளம் என்ன அடையாளம்? சிறியது. சொல்லுங்க, சிறியது. எவ்வளவு சிறிய அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். நமக்கெல்லாம் என்னதான் தேவை? பெரிய அடையாளம் தேவை. ஏமே, சில காரியங்களை தேவன் சின்னதா செய்வார். என்னாண்டவரை பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சின்னதா செஞ்சு விட்டுட்டீங்க. இது அடையாளம். அடுத்து கேட்கப்பட போகிறது தான் பெருசு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு சில காரியங்கள் சின்னதா நடக்கும் போது, ஐயோ இவ்வளவு ஜெபம் பண்ணி 21 நாள் உபவாசம் பண்ணி எனக்கு சின்னது தானே நடந்திருக்கு. இல்ல, இது அடையாளம். இது அடையாளம். அடுத்து ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட போகிறது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காண்பிக்கப்பட்ட அடையாளம் சின்னதுதான், ஆனால் உண்டான நன்மையோ பெருசு. ஏமே, சென்னை எவ்வளவு பெரிய ஊர்ல, சென்னை எவ்வளவு பெரிய ஊர், எவ்வளவு பெரிய மாவட்டம் அது. எத்தனை கோடி, எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க சென்னையில். ஆனா இங்கிருந்து நீங்க டிராவல் பண்ணும்போது சென்னைன்னு ஒரு போர்டு வச்சிருக்கோம். அது எவ்வளவு பெருசா வச்சிருப்பாங்க? சின்ன, சொல்லுங்க, சின்னது. அதுல என்ன எழுதி இருக்கும்? சென்னை. அவ்வளவு. அது 3 லெட்டர் எழுதுறதுக்கு உள்ள ஒரு போர்டு. ஆமென். என்ன சென்னை பெருசுன்னு சொன்னாங்க? இங்க பார், அப்படி சொல்லுவோமா நம்ம? அது என்னது? அது சைன் போர்டு. நான் இதுக்கா இங்க இருந்து 2 நாளா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு வண்டியில ஃபுல்லா பெட்ரோல் அடிச்சு அப்படி பயங்கர ஆயத்தத்தோடு புறப்பட்டு ஒழுகுனசேரி தாண்டினதும் சென்னை. ஐயே, இதா சென்னை? இதுக்கா நான் இவ்வளவு ஆயத்தப்பட்டேன்?
ஹலோ, அது ஒரு அடையாளம். அது அடையாளம். சென்னை என்னன்னா அங்க போய் பார்க்கணும், அது எவ்வளவு பெருசு. இன்னைக்கு சில அடையாளத்தை காட்டுறாரு, நம்ம அதை பார்த்துட்டு இதுக்கா நான் இத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு போனேன். எப்படிங்க இருக்கீங்க? ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கொஞ்சம் இப்ப எழும்பி எழும்பி நடக்கிறேன். காண்பிக்கப்படுகிற அடையாளம் சின்னதுதான், ஆனால் அதற்கு பிறகு உண்டாகிற நன்மை என்பது பெருசு. அப்படி என்றால் இன்னும் என் வாழ்க்கையில பெரிய நன்மை நடக்கல, ஆனா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதோ உனக்கு காண்பிக்கப்பட்டவைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில நடக்கும் பெரிய நன்மைகளுக்கான அடையாளம். இது நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அடையாளம் ரதத்தில் அமருகிற ஆகாபுக்கல்ல காண்பிக்கப்பட்டது, பர்வதத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்த எலியாவுக்கே காண்பிக்கப்பட்டது. காண்பிக்கப்பட்ட அடையாளம் சின்னது, ஆனா செய்ய போற காரியம் பெருசு. இன்னைக்கு சில சின்ன சைன் ஆண்டவர் காட்டி இருக்கிறார். அதுவும் ஒரு மேகம் எழும்புதுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த எப்படி சொல்ற பாருங்க, ஒரு மனுஷனுடைய உள்ள எனக்கு என்ன கையளவு மேகம் எழும்புனா கூட நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவும் ஒரு தேவனுடைய அல்ல தூதனுடைய அல்லது ஒரு பெரிய ராட்சசன் அல்லது ஒரு பெரிய மனுஷனுடைய உள்ளங்கை, அப்படி ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷனுடைய உள்ளங்கை மேகம் தெரியுது. அப்போ அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதை கண்ணுக்கு காட்டி கொடுக்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு சில காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். உடனே எலியா எழுந்து ஆமென், அதற்குள்ளாக நீ அவன் ஆகாப்ட சொல்றான், மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை போட்டி. 45வது வசனம், அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அதுக்குள்ளாக அதன் அர்த்தம் என்ன? நம்ம என்ன நினைப்போம்? எப்போ மழை பெய்யும்னு நம்ம நினைப்போம். உள்ளங்கை மேகத்தை பார்த்து யாராவது ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களா மழை பெய்யும்னு? நம்ம எப்போ மழை வரும் நினைப்போம் தெரியுமா? வானத்தை பார்க்கும்போது சூழ்ந்து மேகம் சூழ்ந்து இருக்கணும். அப்போதான் நம்ம பெரிய தீர்க்க தரிசனமா சொல்லுவோம், இன்னைக்கு இன்று மழை பெய்ய. அப்படி வெளியே பார்த்துட்டு ஹல்லேலூயா. உள்ளங்கை மேகத்தை பார்த்து ஒருத்தன் சொல்றான், நீ சீக்கிரம் பெய்யுறு, மழை ஹெவியா வரப்போகுதுன்னு. நான் தான் சொன்னேன் அல்லவா, ஜெபிக்கிறவனுக்கு சில காரியத்தை ஸ்மெல் பண்ண முடியும். ஆண்டவர் உணர வைப்பா. சில காரியங்கள் உங்க ஜெபத்துல உணர வைக்கிறார்னா நம்பி புறப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எதங்க பார்க்கிறோம்? ஆண்டவரே உள்ளங்கை மேகம் தான் இருக்கு, சரி. உடனே எலியா இனி ஒரு 7 தடவை, இனி ஒரு 7 தடவைன்னு சொல்லி இருந்திருந்தார்னா மலையில நனைஞ்சி, இல்ல பர்வதம் உச்சியில வேற இருக்கிறார், மலையில இருந்து இனி எப்படி இறங்கி கையளவு மேகம் தெரிஞ்சிட்டா ஓகே. அப்ப எப்படி பார்க்கணும்? இதுவரை ஒண்ணுமே தெரியல, இப்ப தெரியுது. இதுவரை ஆண்டவர் இவ்வளவு தானே தெரியுது, இப்படி பார்க்காதீங்க. இதுவரை 7 தடவை 6 தடவை நான் கேட்டேன், ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, 7வது தடவை தெரியுது இல்ல. அப்ப நிச்சயமா கர்த்தர் பெரியதா செய்ய போகிறார். இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும்படி தேவன் சில அடையாளங்களை வைக்கிறது. என் கண்ணுக்கு முன்னாடி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு அடையாளத்தினாலே கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இன்னும் 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற அடுத்த காரியம் என்ன? திருத்துகிறார். ஆமென். இதுக்கெல்லாம் ஆமென் குறைஞ்சிட்டு. ஹல்லேலூயா. பேதுரு ஜெபிக்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். 10:9 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். பேதுரு ஜெபிக்க ஏறும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். தரிசனத்தை காண்பித்து அதில் எப்படின்னா ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறக்கப்படுகிறது.
அதுல சகல விதமான காட்டு ஜீவன்கள், நாட்டு ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்கு. பேதுருட்ட சொல்றார், பேதுருவை எழுந்திருந்து புசின்னு சொன்னதும் பேதுரு சொல்றார், அப்படி எல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் புசிப்பதில்லை என்றார். ஏனென்றால் அவன் யூதனா இருக்கிறபடியினாலே அவன் புறஜாதியோடு இன்னும் அவன் கலந்து கொள்ளவில்லை, எந்த ஒரு ஐக்கியமும் அவன் வைக்கவில்லை. ஆனால் அவன் கையில தான் பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவனுடைய சில தீர்மானங்கள் தடையா இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை திருத்துகிறார். எப்படி திருத்துகிறார்? எப்பொழுது திருத்துகிறார்? ஜெப வேளையில திருத்துகிறார். ஜெப வேளையில அவனை திருத்துகிறார். ஆண்டு தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டென்று அசுத்தம் என்று சொல்லாதேங்கிறார். இப்படி 2-3 தடவை சொல்லிட்டு அந்த தரிசனம் முடிகிறது. அவன் சிந்தித்து கொண்டிருந்த போது சீமோன், அது கொர்நேலியு வீட்டில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவர்களோடு கூட போக ஆவியானவர் அவனை ஏவுகிறார். அவன் போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 28வது வசனத்தை வாசியுங்கள். 27-28. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். உண்மையாய் ஜெபிக்கிறவன் திருத்தப்படுவான். திருத்தப்பட்டவன் எந்த ஒரு மனுஷனை பார்த்தோம் இவன் தீட்டுள்ளவன் என்றும் இவன் அசுத்தன் என்றும் சொல்ல மாட்டான். ஒருத்தனை பார்த்து இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் தீட்டுள்ளவன், இவன் அசுத்தன் என்று சொல்லுவானால் அவன் ஜெபிக்கிறவன் கிடையாது. அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆமென் வரல? ஆமென். உண்மையா ஜெபிக்கிறவன் தேவன் சுத்தமாக்கினவனை பார்த்து தீட்டுள்ளவன் சொல்ல மாட்டான். மொத்தமே 2 கூட்டத்தார் தாங்க உண்டு. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவபலன். மொத்தமே 2 கூட்டம் தான் உண்டு. ஒன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டம், இன்னொன்று கெட்டு போகிற கூட்டம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் கெட்டு போகிறார்கள். இதுல எந்த ஒரு மனுஷனை பார்த்து அசுத்தன் என்றும் ஆமென் தீட்டுள்ளவன் சொல்லக்கூடாது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நம்ம எல்லாம் பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆட்களின் தரத்தை வைத்து காரியங்களை வைத்து நாம் கணக்கிடுவோமானால் பரலோக நிறைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவனால் நடப்பிக்க முடியாது. 9வது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்தெடுத்துட்டார். ஆனால் புறஜாதிகளுக்கு வாசலை திறந்து கொடுக்கிற அந்த ரோலை பேதுருக்கு தான் வச்சிருக்கிறார். பேதுரு செய்யணும். பேதுரு, உன்னுடைய இந்த தீர்மானத்தினால எத்தனை பேர் பயன்பட முடியாம இருக்கிறாங்க தெரியுமா? பேதுருவுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், பேதுருவை திருத்துகிறார். பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு தெரியும்ல யூதன் இப்படியெல்லாம் வரமாட்டான்னு. நானும் வந்திருக்க மாட்டேன், நான் மட்டும் திருத்தப்படலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லாத. என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், எந்த ஒரு மனுஷனையும் இவன் தீட்டுள்ளவன், இவன் அசுத்தன் அப்படி சொல்ற ரைட்ஸை தேவன் நமக்கு தரல. ஆமென். அவ திருந்த விரும்பாதவன் ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவான். ஜெபிச்சா அவர் என்னதான் செய்யறாரு? திருத்துறாரு. அதனால வேண்டாம், என்ன செஞ்சிரும்? அதனாலதான் ஒளியை பகைக்கிறான் அப்படின்னு இருக்கு. பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறான், ஒளியின் இடத்துல வராது இருக்கிறான். வந்தாலே இப்படி சொல்றார், வந்தா திருத்துறார். வந்தாலே திருத்துறார், வந்தா திருத்துவார். திருத்தலைன்னா பேதுருவும் வாழ்க்கையில தேவ சித்தம் ஒரு பகுதி மட்டும்தான் நிறைவேறப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்து நாளிலே கீயை ஓபன் பண்ணி கொடுத்த நடந்து இன்னொரு பக்கம் இருக்கு, பரலோகத்தின் திறவுகோலை உன் கையில கொடுத்திருக்கு. அதன் அர்த்தம் என்ன? உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. புறஜாதிகளிடத்துல இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட முதல் ஆளா பேதுரு நிக்கணும். ஆனா நான் யூதன், நான் எப்படி போவேன்? ஆண்டவர் பார்த்தார், வெளிப்படுத்துறார், பேதுரு தப்பு, தேவன் சுத்தமாக்கிட்டார். இனி நீ அப்படிதான் பார்க்கணும். எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றோ அசுத்தன் என்றோ சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது.
ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்யறார்? திருத்துவார். நீ பலிபீடத்தில் பலியை கொண்டு வைக்கும் போதே ஆண்டவர் திருத்துவார். உன் சகோதரன் பேர்ல குறை இருக்கு, போ போ போய் சால்வ் ஆயிட்டு வா. இல்ல ஆண்டவரே 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 டைம் இல்ல ஆண்டவரே, இந்த பலியை மட்டும். ஆண்டவர் என்ன கேட்பார் தெரியுமா? நம்ம அவர்கிட்ட ரொம்ப பிஸின்னு ஓடும் போது ஆண்டவர் நம்மளை பிடிச்சு வச்சு கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னை விட பிஸியோ? கேட்பாரா கேட்க மாட்டாரா? இந்த பூமியிலே எல்லா மனிதனுக்கும் உறங்குறதுக்கு டைம் உண்டு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உறங்குறதுக்கு, ஏன் கண்ணிமை மூடுறதுக்கு கூட டைம் இல்லை. அவர் தான் என் ஆண்டவர். அவர் உறங்கினார்னா அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தூங்கினார்ல போட்ல, நடந்தது என்ன பாத்தீங்கல்ல? இவ்வளவு நம்ம இங்க தூங்கும் போது அமெரிக்காக்காரன் எழும்பி இருந்து ஓ லார்ட் ஜீசஸ் அப்படிமா. அவருக்கு ரெஸ்டே இல்ல. அவர் சொல்றாரு, நான் வெயிட் பண்றேன், நீ போய் ஒப்புரவாயிட்டு வா, சால்வ் ஆயிட்டு வா. இல்ல ஆண்டவரே, டைம் இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் பாப்பார், உனக்கு டைம் கொஞ்சம் குறைச்சிட வேண்டியதுதான். காலங்கள் அவர் நினைச்சா கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. மனுஷன் பாவம் செஞ்சதும் டைம் குறைச்சார்ல. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இனி 120 குறைச்சார்ல. எசேக்கியா அழுது கெஞ்சினதும் கூட்டினாரா இல்லையா? ஆமே. ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் டாக்டர்ஸ் கையில் அல்ல, நம்மை சிருஷ்டித்தவர் கையில் இருக்கிறது. அவரால் கூட்டவும் முடியும், சொல்லுங்க, குறைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் ஆண்டவர் டைம் இல்லை, ஆமாடா உனக்கு டைம், ஆமா டைம் இல்லைன்னு சொல்லி டைமை குறைச்சிடாதே. ஹல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே, இல்லப்பா இந்த தப்பு இருக்கு போன்ட்ட, ஓகே ஆண்டவரே மாத்திக்கோங்க. பேதுரு சொல்றாரு, நான் யூதன் தெரியும்ல, வரக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? நான் திருத்தப்பட்டவன், நான் திருத்தப்பட்டவன். எப்படி பேதுரு திருத்தப்பட்டீங்க? நான் ஜெபம் பண்ண போய் உக்காந்தேன், என் அப்பா என்னை திருத்தினார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? மத்தேயு 6:6 வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு அவர் பதில் அளிக்கிறவர் மாத்திரமல்ல, ஏற்ற வேளையிலே பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது வாக்கு கொடுக்கிறார், பதில் அளிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பலன் அளிக்கும் போது எப்படி பலன் அளிப்பார் தெரியுமா? வெளியரங்கமாய். பதில் நமக்கு மட்டும்தான் தருவார் இல்ல. கர்த்தர் எனக்கு வாக்கு தந்தார், அப்படிதானே எசேக்கியா சொல்றா. கர்த்தர் எனக்கு வாக்கு தந்தார். ஆனா பலன் அளிக்கிறது எல்லா கண்கள் காண பலன் அளிப்பார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன சொல்லிட்டு வரா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு சொஸ்தமாவேன்னு சொல்லிட்டு வரா. சொல்லிட்டு வந்து தொட்டு சுகம் கிடைச்சிட்டு, அந்த சுகம் கிடைச்சதும் அவ போய் ஒளித்து நிற்கிறா. கர்த்தர் அப்படி விடல. எல்லா கண்களுக்கு முன்பாய் அவளை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் கேட்க அவளை சாட்சி சொல்ல வைக்கிறார். இன்றும் அவளுடைய சாட்சி பேசப்படும் அளவுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். அதே போலதான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த ரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆனால் அவர் பதில் அளிக்கும் போது எல்லா கண்களும் இதை பார்க்கும். ஆகாதென்று தள்ளின இந்த கல் எப்படி தலைக்கல் ஆயிற்று? எல்லாரும் சொல்லுவாங்க, இது கர்த்தராலே ஆயிற்று. கைகளை உயர்த்தி ஆமென். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவர் பார்த்து செவி கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார், அடையாளத்தை காண்பிக்கிறார், திருத்துகிறார், பலன் அளிக்கிறார். ஜெபம் மிக அவசியம். ஜெபிக்கிறதை மட்டும் எக்காரணம் கொண்டும் நிறுத்தி விடாதிருங்கள். ஜெபிக்கிறவன் தான் ஜெயிக்கிறவனாய் மாறுவான். எல்லாரும் கண்களை மூடி, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா.
முழங்கால் போட முடிந்தால் ஒரு 5 நிமிஷம் இந்த பாடலை நம்ம பாடி எனக்கு அந்த ஜெபிக்கணும்ப்பா. நான் ஒரு நாள் ரொம்ப ஜெபம் பண்றேன், அடுத்த சில நாள் அப்படியே ஜெபத்துல தொய்ந்து போற இந்த நிலை எனக்கு வேண்டாம். அனுதினமும் ஜெபிக்கணும். ஜெபிக்க வைங்கப்பா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. கேட்கலாமா? ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னை எல்லாரும் விரும்பி கேளுங்க, ஒரு ஜெபமா கேளுங்க, வாஞ்சியோட கேளுங்க. அப்பா எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி 2 கைகளை உயர்த்தி. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். தாங்கப்பா. ரிபா ஹந்தரபா கபலரா கபதரபா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவனே. ஜெபிக்க வைக்கிறவர் நீங்க தானே, ஜெபிக்க வைக்கிறவர் நீங்க தானே. ஜெபிக்கிறவர்களா மாற்றுங்கப்பா. ஆமென். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும். ஷலஹதரபகபரோ. உறங்காத கண்கள் வேண்டும், உள்ள நெஞ்சம் வேண்டும், ஆண்டவரே கண்ணீர் வேண்டும். சொந்து போகாம ஜெபிக்கணும். ஜெபத்தின் அவசியத்தை உணர வைங்கப்பா. ஜெபிக்காம ஒண்ணுமே நடக்காது என்பதை புரிய வைங்கப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தோம். எத்தனை பேர் இன்னும் ஜெபத்திலே தொய்ந்திருக்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட ஜெபிக்க முடியாம இருக்கிறாங்க. இத்தனை காலம் விசுவாசிங்கன்னு சொல்லியும் ஜெப அனுபவம் ரொம்ப தொய்ந்து இருக்கிற அநேகர் உண்டப்பா. இந்த நிலை மாறட்டும், இந்த நிலை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை குறித்த ஒரு உணர்வும் விழிப்பும் ஜனத்துக்கு உண்டாவதாக. தாழ்த்தி ஜெபிக்க, ஒவ்வொன்றையும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள, போராடி ஜெபிக்க, உபவாசித்து ஜெபிக்க, எல்லாவற்றுக்காய் ஜெபிக்க கர்த்தர் சபைக்கு கிருபை செய்யும், அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். எங்களோடு பேசுற கிருபைகளுக்காய் நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரீபா ஹந்தரபா ஷபலரபா உடரபலராஹ. ஜெப ஆவியை ஊற்றுவீராக, ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஜெப சிந்தை தாங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வைங்க ஆண்டவர். நண்பகல்ல ஜெபிக்க வைங்க, சாயங்காலத்துல ஜெபிக்க வைங்க, ராக்காலத்துல ஜெபிக்க வைங்க. நீர் எப்பொழுது உணர்த்துகிறீரோ அப்பொழுது உங்க சமூகத்திலிருந்து ஜெபிக்க வைங்க. உடரபா லகதரபா சந்தரபா லகடரா உரபலரா. சிறிய காரியங்களை கண்டு சோர்ந்திருக்கிற உள்ளங்களோடு நீர் பேசுறீர். இது செய்ய போகிற பெரிய நன்மைக்கான அடையாளம், இது செய்ய போகிற பெரிய நன்மைக்கான அடையாளம். ஜீசஸ். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை
எனில் தாரும் தேவா. ஓரில் அரஹந்தரபா, அறைக்குள் கதவை போட்டு. எனக்கு ஜெபம், என் வாழ்க்கையில ஜெபமே இல்லை. ஆனா ஜெபம் எனக்கு தேவை. நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கிறவனாய் மாறணும், நான் ஜெபிக்கிறவளாய் மாறணும். அப்படி உண்மையா விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு கேளுங்க. அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் விண்ணப்பத்தின் ஆவியை கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். அப்பா என்ன ஜெபிக்க வைங்க, என்ன ஜெபிக்க வைங்க. நான் பல நேரத்துல சோர்ந்து போய் ஜெபிக்காமலே விட்டு. ஜெபம் எவ்வளவு தேவையப்பா. நீங்க இன்னும் என் நாமத்தினால கேட்கலையேன்னு சொல்லி, நீங்க தரலையேன்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்றோம். ஆனா நீங்க இன்னும் கேட்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. நாங்க கேட்கணும், ஜெபிக்கணும். நீர் எங்களை பார்த்து பலன் அளிக்கிறவர், நீ பார்த்து செவி கொடுக்கிறவர், எங்க ஜெபத்தை கேட்டு வாக்கு தருகிறவர், அடையாளத்தினாலே உறுதிப்படுத்தி எங்களை திருத்தி எங்கள் வாழ்க்கையில பலன் தருகிற நல்ல தேவன். உண்மையா ஜெபிக்கணும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா. Amen. Amen. Thank you, Father. அப்படி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசுங்க. அழணும்னு தோணுச்சு, அப்ப சமத்தில் அழங்க. ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் உணர முடிகிறது. நீங்கள் எங்க இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்ப அப்பாட்ட பேசுங்க. நான் ஜெபிக்கணும், என்னை ஜெபிக்கிறவனாய் ஜெபிக்கிறவளாய் மாற்றுங்க. எலியாவை போல கர்மேல் பர்வதத்தின் உச்சியில எங்க ஜெப அனுபவம் இந்த மாதிரி ஏறணும் ஆண்டவரே. லாகாபா சாந்தரா பாலாரா உடரா ஹந்தரா லரியா தன ரேபோ லோகோதரோ உட ஹந்தரா லராதரரே ரிபபா பலரா மம மோஷிப்ரோலரி. ஆண்டவரே கிருபை தார், தகப்பனே கிருபை. ஜெபிக்க உபவாசித்து ஜெபிக்கணும். எந்தெந்த காரியங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க நீர் உணர்த்துகிறீரோ நாங்க வந்து உட்காரணும் உங்க சமூகத்தில். கர்த்தர் நல்லவர். சில காரியங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க உணர்த்துவாருங்க. சீஷர்கள்ட்ட சொன்னார் பாத்தீங்களா, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. சில காரியங்களுக்கு உபவாசித்து தான் ஜெபிக்கணும். அதை கர்த்தர் உணர்த்துவார். சில கடினமான காரியம் நம்ம வாழ்க்கையில பிள்ளைங்க வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ உபவாசம் பண்ணு. நம்முடைய ஆவியில் அது உணர்த்தப்படுவோம். உடனே போய் உட்கார்ந்துடணும் அப்பா சமூகத்தில். கர்த்தர் கிரியை செய்வார். உபவாசத்தினால சரீரம் தளர்ந்து போகும் சில நேரத்தில், உண்மைதான். ஆனா அந்த ஜெபத்தினாலே வான மண்டலம் தளர்ந்துரும். காரணம், பரலோகம் நமக்கு யுத்தம் பண்ணும். Thank you, Holy Spirit. ஜெபம் ரொம்ப அவசியம் சகோதரா, ஜெபம் ரொம்ப அவசியம் சகோதரி. உன் வாழ்க்கையை நீ திரும்பி பாரு. நீ எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிற. ஜெபிக்காம இருந்துட்டு கர்த்தர் செய்வார் செய்வார்னு பார்த்து நீயே உன்னை ஏமாற்றாதே, நீயே உன்னை முட்டாளாக்காதே. ஆமென். கர்த்தரை நோக்கி பாரு. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்க கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய அன்பை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். அவங்க சமூகத்தில் அமர்ந்து இந்த நாளிலும் பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். எங்க கூட பேசினீர், கற்று தந்தீர், உணர்த்தினீர் அப்பா.
ஜெபிக்கிறவங்களா எங்களை உருவாக்கும். பெரிய காரியங்களை செய்யும். நீர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்வீராக. ஒரு அற்புதத்தை கட்டளை இட்டீர் என்று எசேக்கியா வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையினாலே நீர் சொன்ன காரியங்கள் அப்பா அப்படியே கட்டளையிடப்படுவதாக. ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாரும் இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரும் ஜெபிக்கிறவர்களாய், ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் மாறட்டும். ஆசீர்வதியும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.